ராமனை பட்டாபிஷேகம் ஆக்கலான்னு பட்டாபிஷேகம் பண்ணலாம் நினைக்கிறாண்டி கைகேயி, என்ன தகுதியடி இருக்கு அவனுக்கு அப்படின்னு மந்தரா கேட்கிறா. கைகேயி சொல்றா, பரசுராமன் கர்ப்பம் தீர்த்த வண்டி. அதனால கேட்கிறா மந்தரா, நம்மையெல்லாம் அவன் காத்த வண்டி. அப்புறம் பட்டம் கட்ட ஏத்த வண்டி. மேல தகுதிய சொல்லு கைகேயி, 4 பேரில் மூத்த வண்டி அடி. மேல சொல்லு, அவன் என் கண்மணி, ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே நன்மையுண்டொரு காலே. அவனுக்கு தாண்டி ராஜ்யம் வரணும். அவனுக்குதான் ராஜ்யம் வரணுமா? அவனுக்கு வேற என்னடி தகுதி இருக்கு? இப்போ சொல்றா கைகேயி, உலகத்துக்கே தெரியும், எனக்கு தெரியும், ஏன் உனக்கு தெரியும், நீ ஈன்றெடுத்தது பரதனை ராமனை அல்ல. ஆமா சரி, இருந்துட்டு போட்டோம். பரதன் தான் உன் பிள்ளை. ராமனுக்கும் பரதனுக்கும் நான் வித்தியாசமே பார்த்தது கிடையாது மந்தரா. ராமோவா பரதோவா கிருதோபன் நோபலக்ஷயே. அது you are a fool கைகேயி, you are a fool. சரி, நாளைக்கு ராமரை ராஜா வாக்கிடுறா, அப்ப ராஜா மாதாவா யாராவா? அது ராமனை பெத்த கௌசல்யா. நீ ராமன் என்னை விட்டு கொடுத்துருவானா கைகேயி? எவ்வளவு ஆசையா அவன் கிட்ட இருந்திருக்கேன். விஷயம் சொல்லு, நீ ராஜமாதா வாவியா? அது ஆக முடியாது, ஒத்தி தானே ராஜமாதாவா இருக்க முடியும். அப்ப நீ என்ன பண்ணுவ? நான் என்ன இப்படி இருக்கா மாதிரி இருப்பேன்? அதுதான் கிடையாது கைகேயி. பட்ட மகிழ்ச்சியாக கௌசல்யா இருப்பினும் உன்னிடத்தில்தான் தன் அன்பை கொடுத்து வளர்த்தான் தசரதன். கௌசல்யாவை திரஸ்காரம் பண்ணான். எப்போ அவ ராஜமாதா வாயிடுவளோ பழி வாங்குவோம். உனக்கு ஒரு மரியாதை கிடைக்காது, இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடும். இப்ப அயன்காரன் வந்து அயன் பண்ணி தரானோ அதெல்லாம் போயிடும். நீயே யோட்டு ஆய்வன், நீயே தோச்சுக்கணும், நீயே பாத்திரம் தேய்ச்சுக்கணும். 10 பாத்திரம் தேய்க்க தெரியுமா உனக்கு? நோ, ஐ டோன்ட் நோ. தளிகை பண்ண தெரியுமா? அதுவும் தெரியாது. மல்லிகாது பண்ணி தான் பார்த்திருக்கேன். இன்னொருத்தர் இருக்காரு, அவர் என்ன பட், அவர் வெங்கடேஷ் பட். ராமாயணத்துல கேள்வி கேட்டா ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்குது. வெங்கடேஷ் பட். அதனால இவாள்லாம் தளிகை பண்ணிதான் நான் பார்த்திருக்கேன். நீயே பண்ணிக்கணும். யூ ஹேவ் டு குக், யூ ஹேவ் டு வாஷ், யூ ஹேவ் டு டு எவ்ரிதிங். ராமன் அப்படி இல்ல. இதப்ப ராமன் 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 அடிச்சுக்காத. நீதான் அவன் கிட்ட இவ்வளவு அன்பு காமிக்கிறிய ஒழிய அவனுக்கு இத்தனை நாளைக்கு தான் ராஜாவாக போறோம் தெரிஞ்சிருக்கும். உன்கிட்ட வந்தானா வந்துட்டு இருப்பான். ஆமா, அங்கே நீங்க வரத்துக்கு 10 நாள் ஆகும். என்ன சொல்ற? அது அப்படி இல்லை, என் குழந்தைடி ராமன். அப்ப சொல்ற, மாற்றம் அது உரை செய்ய மங்கை உள்ளமும் ஆற்றல் சால் கோசலை அறிவும் ஒத்தவால். கம்பருடைய தமிழ கவனிங்க. ராமருக்கு பட்டாபிஷேகம்னு தெரிஞ்ச உடனே கௌசல்யா அறிவால மகிழ்ந்தாளாம், கைகேயி மனதால மகிழ்ந்தாளாம். சரி, மனசுங்கிறது எங்க இருக்கு? எங்க இருக்கு மனசு? நீங்க டாக்டர் படிச்சவா யாராவது நீங்க இருப்பேன், ஹிருதயத்தால யோசிக்க முடியுமோ? ஆனா நம்ம ஹிருதயம்னா என் கண்ணே என் மணியே, யாருமே என் கண்ணே என் மணியே நீங்க காமிக்க. ஏன்னா மூளை இருக்கு பாருங்க, நம்ம பிரெயின். அதுக்கு there are 2 styles of thinking. ஒன்னு லாஜிக்கல் ரீசனிங், எது நியாயமோ அதை பார்க்கும். ரெண்டாவது இமோஷனல் திங்கிங், இல்லையா? ரெண்டும் கரெக்டா பேலன்ஸ்டா இருந்தால்தான் லைஃப்ல கரெக்ட் டிசிஷன்ஸ் எடுக்கும். லாஜிக்கும் இருக்கணும், இமோஷனும் இருக்கணும். இப்போ ஒரு குழந்தைக்கு ஸ்வீட் கொடுத்தா அந்த குழந்தைக்கு டயபெட்டிஸ், ஸ்வீட் கொடுத்தா டாக்டர் வேண்டான்னு சொல்லியிருக்கார். ஆனா அந்த குழந்தை அம்மா எனக்கு ஒரே மைசூர் பாகு தாமான்னு கேட்டா அம்மாக்கு இமோஷன் வந்துடும். பரவாயில்ல, ஆனா கொடுத்துட்டா கெடுதல். அப்ப என்ன பண்ணுவோம்? இதை பாரு, நான் உனக்கு கொடுக்கப்படாது, ஆனா ஒரு சின்ன பிட்டு கொடுக்குறேன். அப்ப என்ன பண்றேன்? லாஜிக்குக்கும் அன்புக்கும் பேலன்ஸ் பண்ணிட்டு வரேன். லைஃப்லயும் நம்ம நாட்டுக்காகவும் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் அப்படிதான் இருக்கும்.
அதுவும் தமிழகத்துல எஸ்பெஷலி ரொம்ப காலமா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹீரோ வர்ஷிப் பண்றோம் எல்லாரையும். நடிகர் துறைன்னு ஒண்ணு வந்தா அவ சம்பளம் வாங்கி நடிச்சுட்டு போறா, அவ்வளவுதான். அதுக்கும் மேல நம்ம அவளுக்கு ரசிகர் மன்றம் வச்சு பாலை கொட்டி தயிரை கொட்டி திருமஞ்சனம் பண்ணி புருஷ சுத்தம் சொல்லி ஸ்ரீ சுத்தம் சொல்லி இதெல்லாம் பண்ணணுங்கிறது இல்லை. அவளுடைய தொழில் நடிச்சுட்டு போறது. ஒழுங்கா பண்ணா ரசிகர்கள் கொண்டாடுவா, இல்லைன்னா அவளுக்கு சான்ஸ் கிடைக்காது, அவ்வளவுதான் லைஃப். அவள் அப்படியே ஒரு என் டி ராமராவ் எல்லாம் பாக்கிறதுக்கு அந்த காலத்துல கிராமங்கள்ல இருந்து திரண்டு வருவா. ஏன்னா அவர் ராமரா நடிச்சுட்டாரோன்னு. நான் ஹைதராபாத்ல எல்லாம் உபன்யாசம் பண்ணும்போது ராமர் அப்படின்னா ஒத்தனை ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான். என் டி ராமராவ்னா ஓ என் டி ராமராவ் காரு அப்படின்பா. என் டி ராமராவ் ராமரா நடிச்சாரே ஒழிய அவர் ராமர் கிடையாது. இமோஷனல் இம்பேலன்ஸ் இருந்துடுத்துனா நாட்டுக்கு எடுக்கக்கூடிய டிசிஷன் ஒழுங்காவே இருக்க. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல கௌசல்யா தேவி ராமரை லாஜிக்கால கொண்டாடிருக்கா, இவனுக்கு நல்ல தகுதி இருக்கு அதனால. ஆனா கைகேயி என்ன பண்ணிருக்கா, மனசால கொண்டாடிருக்கா. மனசால கொண்டாடினோன்னு வச்சுக்கோங்க, மாத்துறது ரொம்ப ஈஸி. ஒரு குழந்தை இன்னைக்கு பொம்மை வேணும்னு கேட்கறது, எனக்கு பொம்மை வேணும், வேண்டாம் இப்ப என்னால வாங்கி தர முடியாது, வேணும் அப்படின்னு கேட்கறதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அது மனசு ஈஸியா மாத்திடலாம். இத பாரு, நாளைக்கு நான் வாங்கி தந்தேன்னு வச்சுக்கோ, சேர்ந்து சாக்லேட்டும் வாங்கி கொடுப்பேன். அப்படியா, சரிங்க. நாளைக்கு அது வந்தா மறந்தே போயிடும். எப்பவுமே மனசால ஒரு விஷயம் கேட்டுட்டோம்னா டக்குன்னு மறந்து போயிடுவோம். அறிவால கேட்டா என்னைக்குமே ஞாபகம். உபன்யாசங்கள்ல கூட நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்றது ஒரு பழக்கம் நான் வச்சுருக்கேன். எல்லாரும் அப்படி வச்சுட்டு இருக்காங்கிறது இல்ல. சில பேர் என்கிட்ட அதையே டிஸ்அட்வான்டேஜும்பா, எனக்கு அது அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா உபன்யாசத்தை கேள்வி கேட்கதான் பல பேர் யோசிப்பான், பரவாயில்லையே இதே கேள்வி நமக்கும் இருந்ததே, என்ன பதில் சொல்றாரு பார்க்கலான்னு யோசிப்பான். நான் மாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், ஒரே குரல்ல 2.5 மணி நேரம் பேசினேன் வச்சுக்கோங்க. எல்லாரும் தூங்கி எழுந்துட்டோம், நல்ல வேலை 2.5 மணி நேரம் சொல்லிட்டார் ஆயிடுச்சு சொல்லிட்டு பிரசாதம் வாங்கி போயிடுவா இல்லையா. நம்ம என்ன ரோபோவா ஒரே குரல்ல பேசிட்டு இருக்குது? என்ன சிட்டியா தானே, சிட்டி ரோபோ தானே, சிட்டி மாதிரி ஏவா பேசிட்டு இருக்க முடியும்? அதனால இந்த இடத்துல கைகேயியானவள் மனதால் மகிழ்ந்தாள். அவளை கலக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி கலந்தா மந்தரா? எவ்வளவோ ரீசன்ஸ் சொல்றா. கடைசியில ஒரு காரணம் சொல்றா, நன்னா கவனிங்க. அம்மா கைகேயி, உனக்கு உங்க அப்பாவை பிடிக்குமா? என்ன கேள்வி கேட்கிற மந்தரா, எங்க அப்பான்னா எனக்கு உயிர். எப்பவுமே அது ஒரு பெரிய தாட் உண்டு இல்லையா, ஃபாதர்ஸ் லைக் தேர் டாட்டர்ஸ், மதர்ஸ் லைக் தேர் சன்ஸ். நீங்க உடனே சொல்லாதீங்க எனக்கு நான் தாய் தான், எனக்கு பொண்ணையும் பிடிக்கும். பட் ஆனா ஜென்ரலி அப்பாக்களுக்கு எல்லாம் பொண்ணை பிடிக்கும், அம்மாக்கள் எல்லாம் பிள்ளையை பிடிக்கும். இதுக்கு சிக்மெண்ட் ஃப்ராய்டுன்னு ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்து சைக்காலஜியில. அவர் சொன்னார், ஃப்ராய்டியன் சைக்காலஜின்னு பேர். மதர்ஸ் லைக் தேர் சன்ஸ், ஃபாதர்ஸ் லைக் தேர் டாட்டர்ஸ். அது ஃப்ராய்டியன்லாம் கிடையாது, ராமாயணியம் சைக்காலஜி அது. மந்தரா கேட்டா கைகேயி, உனக்கு உங்க அப்பாவை பிடிக்குமா? எங்க அப்பானா எனக்கு உயிர். நாளைக்கு அயோத்தியாவின் அரசனாக ராமன் ஆகிவிட்டால் அயோத்தியாவுக்கு மேல்புறத்தில் இருக்கக்கூடிய நாடு எது கைகேயி? அதான் நம்ம மாட்டுக்கு சீதை இருக்காளே, அவ அப்பா ஜனகர் இருக்கக்கூடிய விதேக ராஜ்யம். விதேகராஜம் ராஜ்யத்துக்கு நாயகனாக இருப்பது சீதாவின் அப்பா ஜனகன். நாளைக்கு ஜனகனுக்கும் உங்க அப்பாவுக்கும் சண்டை வந்ததுன்னா, எப்பவுமே நெய்பர்ஸ்னாலே ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும். நீங்க உடனே இந்தியா பாகிஸ்தான்னா இப்பதான் சண்டை வருதுன்னு நினைக்காதீங்க. இப்ப பாகிஸ்தானை விட்டு நம்ம பிரியலன்னா அடுத்தது நம்ம பாகிஸ்தானை விட பிரியாம இருந்தா நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சண்டை வந்திருக்கும். நெய்பர்ஸ்னாலே ப்ராப்ளம் தான். அதனால சொன்னா, சீதையுடைய அப்பாவான ஜனகருக்கும் உன்னுடைய அப்பாவா இருக்கக்கூடிய அஸ்வபதி கேகே தேசத்து ராஜாவுக்கும் சண்டை வந்துதானே. ராமர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்? யாரோட கட்பந்தன்ல இருப்பார்? கோயிலேஷன் யாரோட பண்ணுவார்? ஏன்னா அந்த காலத்தை சேர்த்துக்கணுமே, அலைஸ். அது எனக்கு தெரியலையே, எனக்கு அப்படி நான் யோசிச்சே பார்த்தது இல்லையே மந்தரா. நான் சொல்றேன் கேளு கைகேயி. ராமன் சொந்த பத்னியினுடைய அப்பா மாமனாருக்கு உதவுவரா அல்லது சித்தியுடைய அப்பாவுக்கு உதவுவரா? அது இப்படி கேட்டியானா நான் என்ன சொல்லுவேன் மந்தரா? அது நீக்கு நான் சொல்றேன் கைகேயி, சீதையுடைய அப்பாவுக்கு தான் உதவுவான் ராமன். அப்ப உதவிட்டானா
உங்க அப்பா தோத்து போது நிச்சயம். தோத்து போயிட்டாருன்னா அவ தோத்து போறதுக்கு பெண்ணான நீயே காரணமாயிடுவியே கைகேயி. உனக்கு இது புரியறதா? என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்கா பாருங்க இந்த மந்தரா. இது சொன்ன உடனே கைகேயி பொத கட்டின்னு உட்கார்ந்துட்டா அந்த இடத்துல. அத சொல்ற, மற்றும் நுந்தைக்கு வான்பகை பெரிது உள மாற்றார் செற்றபோது இவன் சென்று உதவார் என்னில் செருவில் கொற்றம் என்பது ஒன்று எவ்வழி உண்டு அது கூறாய். சுற்றமும் கெட சுடுதுயர் கடல் வீழ துணிந்தாய். என்ன பண்றது மந்தரா, நீதான் எனக்கு வழி காண்பிக்கணும். எனக்கு கண்ணு அப்படியே மங்கி போற மாதிரி இருக்கு. எப்போ என் காலில் வந்து சரணாகதி பண்ணிட்டியோ கைகேயி, உன்னை நான் கை விடவே மாட்டேன். என் கையை கெட்டியா பிடிச்சுக்கோ. பிடிச்சுட்டா. உனக்கு ஞாபகம் இருக்கா கைகேயி, சம்பராசுரன் ஒருத்தனோட யுத்தம் பண்ணார் உங்க ஆத்துக்காரர் தசரதன்? ஆமாம் பண்ணார். அன்னைக்கு என்ன ஆச்சு ஞாபகம் இருக்கா? ஒரு மாதிரி ஞாபகம் இருக்கு மந்தரா. அன்னைக்கு எங்க ஆத்துக்காரருடைய டிரைவர் வந்து லீவ் போட்டுட்டார். அவர் ஏதோ கிராமத்துல ஏதோ உற்சவம்னு சொல்லிட்டு போயிட்டார். டிரைவர் கிடைச்சாரா? அப்புறம் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எவ்வளவோ மொபைல் ஆப்ல எல்லாம் ட்ரை பண்ணேன், ஒரு டிரைவர் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணார் உங்க ஆத்துக்காரர்? எங்க ஆத்துக்காரர் ஒண்ணும் பண்ணல. நான் தசரதர்கிட்ட போய் சொன்னேன், ராஜா எனக்கு நல்லா ரதம் ஓட்ட தெரியும், இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸே என்கிட்ட இருக்கு, இப்ப சவுதியில கூட ஓட்டலாம் பெண்கள் கார, அதனால எனக்கு லைசன்ஸ் இருக்கு, நான் ஓட்டுறேன்னு. அதுக்கு என்ன கைகேயின்னு உட்காத்தி வச்சார். நான் சாரதியாய் அவர் ரத்தியாய் நாங்கள் சம்பராசுரனோட யுத்தம் பண்ண போனேள். அப்ப என்னாச்சு? என்ன ஆயிடுச்சுன்னா, சம்பராசுரனுடைய சிற்றரசன் என் ராஜா தசரதன் அமர்ந்திருந்த தேத்தட்டில் ஒரு சக்கரத்தை எடுத்து விட்டான். முழுக்க எடுத்துட்டானா? முழுக்க எடுக்கல, அதுல இருந்த ஆக்சில மட்டும் எடுத்துட்டான். அந்த வீல் எப்ப வேணாலும் வரும். அப்ப நீ என்ன பண்ண? நான் கிடுகிடு கிடுகிடுன்னு கீழே ஓடி போய் என்னுடைய விரல் அதுக்குள்ள விட்டு அந்த சக்கரத்தை தாங்கின மந்தரா. அதெல்லாம் அந்த காலம், சின்ன வயசுல அதெல்லாம் பண்ணேன். அதை விடு. முடிச்ச உடனே ராஜா என்ன சொன்னார்? கைகேயி, நீ செய்த இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அம்மா. உமக்கு நான் 2 வரங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், கேளாய் கைகேயின்னு சொன்னார். நீ கேட்டியா? நான் கேட்கல மந்தரா, பாவம் அந்த இடத்துல கேட்டா எப்படி இருக்கும்னு விட்டுட்டேன். அப்புறம் எப்பாவது கேட்டியா? கேட்கல, மறந்தே போயிட்டேன் கைகேயி. மந்தரா, அந்த 2 வரம் இன்னும் அப்படியே இருக்கா? அப்படியே இருக்கான்னா ஆமா கேட்கல. அந்த வரத்தை இப்ப கேளு. வரத்தை கேட்கட்டுமா? என்னன்னு கேட்கட்டும் மந்தரா, நீ சொல்லு. ஒரு வரத்தால உன் பிள்ளை பரதன் ராஜ்யம் ஆள வேண்டும்னு கேட்டுடு. சரி கேட்டுடுறேன். போருமே, ஒரு வரம் போருமே மந்தரா. இல்ல 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 இல்ல, இந்த ராமனை மட்டும் ராஜ்யத்துல வச்சுட்டா எப்ப வேணாலும் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அவனை காட்டுக்கு அமிச்சுடு. ராமனை காட்டுக்கு அனுப்பணுமா? அமிச்சுடு. பாவம் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துள்ளாமோனோ? இல்ல இல்ல, 14 வருஷம் காட்டுக்கு. ராமன் காட்டுக்கு போகணுமா? நான் சொல்றத கேளு கைகேயி. சரி, அவர்கிட்ட நான் என்னன்னு கேட்பேன். எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது, நீயே கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு மந்தரா தன்னுடைய வேலையெல்லாம் ப்ராஜெக்ட் அக்கம்ப்ளிஷ்ட் போயிட்டாவும். இப்ப கைகேயி என்ன பண்றதுன்னு தெரியல. அவ என்ன பண்ணா, நேர வளையல் எல்லாம் தூக்கி விசிறி களைந்தாள். காதுல இருக்கிற தோட விசிறி களைந்தாள். முடிய நன்னா பரப்பி விட்டுண்டா. கோப பவனம்னு ஒரு ரூமுக்கு போயிட்டா. அந்த காலத்துல ராஜ்யத்துல கோபம் வந்துட்டா ஒரு ரூம் தனியா இருக்கும். இப்ப நமக்கெல்லாம் கோபம் சந்தோஷம் எல்லாம் ஒரே ரூம் தான், தனித்தனியா ரூம். சார் பாம்பேக்கெல்லாம் போயிட்டேன்னா கிச்சனோட எல்லாம் ஒரே ரூம் தான். அங்கெல்லாம் கிச்சன் கூட தனியா இல்லை, ஓப்பன் கிச்சன் பேர். அங்கேயே தளிகை பண்ணி நாங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கி அங்கேயே எழுந்துள்ள. ஏகமேவ அத்விதீயம், 2வதே கிடையாது, அத்வைத்தம் தான் அது. அதனால கோப பவனம் அந்த காலத்துல ரூம் எல்லாம் பார்த்தேன்னா கோபம் வந்துட்டுனா தனியா இருக்கும். அந்த கோப பவனம் ரூம்குள்ள எல்லாம் எப்படி இருப்பான்னா செக்கச்சவையில்னு பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பா, பிளாக் கர்டன் எல்லாம் போட்டிருப்பா. இப்ப பல பேர் வீட்டுக்கு போனாலே அப்படி இருக்கு, ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பா. போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்திருக்கோமான்னு சந்தேகமாயிடுச்சு. இவ அந்த ரூம்குள்ள போயிருக்கா. கீழே தரையில கிடந்தாள். அப்ப சொல்றார் கம்பர், எப்படின்னா பின்னாடி வர கோலத்தை முன்னாடியே அணிந்து விட்டாள். தோடெல்லாம் எடுத்துட்டாளாம். ஏன்னா தோடுங்கிறது சௌமங்கல்யத்துவத்துக்கு எடுத்துக்காட்டும்பா அந்த காலத்துல.
சௌமங்கல்யத்துவத்துக்கு எடுத்துக்காட்டுன்னா தோடு. அதனாலதான் மகாபாரதத்துல அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேண்டி சிவபெருமான நோக்கி தவம் இருக்கின்றான். அப்போ மூகாசுரன் என்கின்றவன் பன்றி ரூபேண வர அவனை ஒரு அம்பால் ஏய 2 அம்பு வந்துருது. யார் சார், ஹூ இஸ் தட் செகண்ட் மேன் பார்த்தா அங்க ஒரு வேடுவன் இருக்கான். வேடுவனோடு ஒரு வேட்டு வச்சி வரா. யாருன்னா சாட்சாத்து சிவபெருமான் அம்பாள் அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வந்திருக்கா. ஆனா அர்ஜுனனுக்கு தெரியாது இந்த வேடுவனாக வந்த கிராதன் சிவன். இத பார், என்னோட சண்டை போட்டேன். அப்ப வேடுவன் கேட்கிறான், அர்ஜுனா உன்னோட சண்டை போட்டா என்ன ஆயிடும்? அப்ப அர்ஜுனன் என்ன பண்றான், அந்த வேடுவனோட பத்தினி வேடுவச்சிய பார்த்து சொல்றான், வெட்டுவச்சியே உன் காதுல தோடு தங்காது அப்படிங்கிறான் கிராதார்ஜுனியத்துல. அதனாலதான் சிவன் ஹாலாஹலம்ங்கிற விஷம் குடிச்ச போது சிவனை காப்பாத்தினது எதுன்னு கேட்டார் ஆதிசங்கர பகவத் பாதர். கராளம் யக்ஷ்வேலம் கபலிதவதக்கால கலனான சம்போஸ் தன்மூலம் தவஜனனி தாட்டங்க மகிமா. அம்பாள் காதுல போட்டு இருக்கிற தோடுதான் சிவனுடைய ஆயுச காப்பாத்திட்டான். அதரையெல்லாம் கிள்ளி களைந்தாளாம் கைகை. கீழே தரையில கிடக்கிறா. தசரதர் பாவம் இப்பதான் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணாம ராமருக்கு அடுத்தபடியா கைகைக்கு அனௌன்ஸ் பண்ணலான்னு. ஏன்னா கைகைன்னா அவருக்கு அவ்வளவு உயிர். கிட்டக வந்த உடனே கீழே கடக்கிறாளாம் கைகை. அதை வர்ணிக்கிறார் கம்பர். என்ன அழகா வர்ணிக்கிறார். அவ ஒரு புடவை கட்டின்னு இருந்தாளாம். கம்பருடைய வர்ணனை புள்ளி புள்ளியா புட்டான்னு இருக்கு இல்லையா, புட்டா புட்டாவா போட்டு ஒரு சாரி. நீங்க உடனே பட்டா, இது கலம்காரியா, தேவகிரியா, வேங்கடகிரியா எல்லாம் கேட்காதீங்க, கோட்டாவா, ஏதோ ஒரு புடவை, அதுல புட்டா புட்டாவா இருக்கு. அவ அதோட கீழே விழுந்திருக்கா. அவளை பார்த்தா புள்ளி மான் மாதிரி இருக்கான். அவள் அப்படியே 2 கையாலையும் ஒரு யானை தாங்கறா. ஒரு மானை எப்படி தாங்குமோ அந்த மாதிரி தாங்கி கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறின்னு அது மேல வச்சிருக்கான். கைகை எழுந்துக்கோ. கைகை அசர மாட்டேங்கிறா. கைகை கைகை நான் வந்திருக்கேன். கைகை நான் யாருன்னு தெரியறதா? பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. கைகை உனக்கு என்ன வேணும்? பதில் சொல்ல மாட்டேங்கிறா. கைகை நான் கேட்கிறேன், கைகை உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. யூ வாண்ட் த ஸ்டார்ஸ், ஐ வில் கெட் யூ த ஸ்டார்ஸ். அந்த அளவுக்கு சாமர்த்தியம். இப்படிதான் நான் சத்தியம் பண்ண முடியுமா என் பத்தினி கிட்ட? ஸ்டார்ஸ் எடுத்துன்னு வரேன். எங்க நான் ஸ்டார்ஸ்க்கெல்லாம் போவேன்? இந்த குழந்தைகள் விளையாட சொப்பு சாமான் தான் எடுத்துன்னு வர முடியும். சொல்றான், உனக்கு என்ன நட்சத்திரம் வேணும்னு சொல்லு. ரேவதி வேணுமா, விஷாக்கா வேணுமா, உத்தரட்டாதி வேணுமா, அதெல்லாம் நான் எடுத்துன்னு வரேன். இல்லாட்டா மாலை தொடுக்கணுமா, ஒட்டியான வேணுமா, என்ன வேணும், வேஸ்டேஜா என்ன வேணுமா கேட்கறான். அசர மாட்டேங்கிறான். உள்ளம் உவந்தது செய்வேன் ஒன்றும் லோபேன் கேள் கைகேயி. நீ என்ன ஆசைப்படுறியோ பண்ணுவேன். ஒன்றும் லோபேன், நான் ஏமாத்த மாட்டேன். கேள் கைகேயி. கேட்கலையாவோ? உள்ளம் உவந்தது செய்வேன் ஒன்றும் லோபேன் கேள் கைகேயி. உள்ளம் உவந்தது செய்வேன் ஒன்றும் லோபேன் உன்மகன் ராமன் மீது ஆணை என்றான். உன் பிள்ளை ராமன் மேல சத்தியம், நீ என்ன கேட்கறியோ கொடுப்பேன். அவ எழுந்துட்டா, இவர் படுத்துட்டா. அப்பதான் அவர் கேட்டா, ஏயவரங்கள் 2 ஒன்றினால் என் செய் பரதன் உலகாழ்வது. எம் பிள்ளை பரதன் உலகாள வேண்டும். மற்றொரு வரத்தினால் சீதை கேழ்வன் வனமாள் ஒன்றால் போய் வனமாழ்வது என்று யாசித்தாள். இப்ப ராமன் சொல்றது கூட அவள் கூசர் தான். சீதை பேச்ச கேட்டு இருக்கானே ஒருத்தன், சீதை கேழ்வன், அவன் போய் காடாளட்டும். 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ராமன் மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு எனக்கு என்ன கவலைன்னு சொன்னவளை எப்படி இந்த மந்தரா போய் மாத்தி வச்சிருக்கா பாருங்க. ஆனா அவளுக்கு தான் நான் நமஸ்காரம் சொல்லணும் மந்தரா. இல்லாட்டா எங்களுக்கு 7 நாள் உபன்யாசம் சொல்லவே முடியாது இல்லையா? இப்படிலாம் கலக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அயோத்தியா காண்டதோட முடிஞ்சிடும், அவ்வளவுதான். சுபம் தி எண்ட் அப்படின்னு படத்துல எல்லாம் போட்டுருலாம் பாருங்க. அதோட நாங்க போக வேண்டியதான். 7 நாள் ஆக்கி கொடுத்து பெரிய மகனியல் இந்த கூனி. அப்ப எப்படி இருந்தான்னு கம்பர். தீயவை யாவையினும் சிறந்த தீயாள். உலகத்துல த மோஸ்ட் கன்னிங் உமன். அந்த அப்போ அவ கேட்ட வரத்து சமயத்துல கைகைக்கு டிக்மார்க் போட்டுள்ளாமா. தம் பிள்ளை பரதன் ராஜ்யம் ஆழ்வதுன்னு கேட்டது கூட தப்பில்லை.
இவ்வளவு நாளா இவ்வளவு வருஷமா தன் உயிரா கொண்டாடின ராமர் அந்த கல்லும் முள்ளும் குத்த குத்த காடுல போய் நடக்கணும்னு கேட்டாளே, இவளும் ஒரு தாயோ? ஏன்னா கைகேயி எப்பேற்பட்டவள்னு வால்மீகி ராமாயணத்துல சொல்றா, ஆத்மகாமா சதா சண்டி குரோதனா பிராக்யமானினி, செல்ஃப் சென்டர்ட் பிரஸ்டீஜ் கான்சியஸ் ஷார்ட் டெம்பர்ட் உமன். இதுக்கு மேல கைக்கு நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க வேண்டாம். ஏன்னா பல பேர் என்கிட்ட வந்து சொல்லுவா, சார் நீங்க அது தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். அதாவது ஜாதகத்தை ஏதோ ஜாதகத்தை பார்த்தாலாம். இது ஒரு கதை என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னார். ஏதோ ஏதோ விகடன்லயோ எதையோ போட்டிருந்தான். என்னன்னா கைகை போய் யாரோ ஜாதகக்காரர்கிட்ட ராம ஜாதகத்தை பார்த்திருக்கா. அது வந்து ராவணன்கிற ஒரு அந்தணனை கொன்னுட்டா பிரம்மஹத்தி தோஷம் 14 வருஷம் பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார் ஜோசியர். அதனால என்ன ஆயிடுத்து, பின்னாடி போக வேண்டிய 14 வருஷத்தை முன்னாடியே அமுச்சுள்ளான்னு கைகேயி அமுச்சுட்டா. அவன் நல்லவன் சார், இப்படி எல்லாம் பிராயச்சித்தம் பண்ணவே முடியாது இல்லையா? எனக்கு வேணுங்கிற சமயத்துல நான் 7 வருஷம் போய் ஜெயில உட்காந்துட்டு எதுக்கு சார் வந்து உட்காந்து போறேன்? இல்ல 7 வருஷம் கழிச்சு ஒருத்தரை கொல்ல போறேன், அதுக்கு பின்னாடி 7 வருஷம் போறதுக்கு நான் முன்னாடியே 7 வருஷம் போய் உட்காந்துட்டா சந்தோஷமா இருக்குங்க. இப்படி இல்லாம உட்காந்து ஒருத்தரை போய் கேட்க முடியும்? இப்படி எல்லாம் பிராயச்சித்தம் பண்ணவே முடியாது. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, வால்மீகி கம்பரை விட நம்ம ரொம்ப அறிவாளி நினைச்சுட்டு கைகேய நன்னா சித்தரிக்கணும் நினைக்கிறோம். அப்படிலாம் நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவ சொல்லி கொடுத்தது அப்படியே சொன்னா போதும். எக்ஸ்ட்ரா ரிசர்ச்லாம் நம்ம பண்ணவே வேண்டாம்.